ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அன்றைக்கி நம்ம ஒரு ரூமு டூர் போட்டிருந்தேன். எல்லோரும் பார்த்துட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. சப்போர்ட் பண்ண எல்லோருக்கும் ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் சொல்லியிருந்தேன், நம்ம ஃப்ரெண்டு ரூம்லாம் போனால் அவங்க ரூம்லாம் எப்படி இருக்குது என்னென்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி. நம்ம பக்கத்துலேயே நம்ம ஃப்ரெண்டு ரூம் இருக்குது. அவர் 25 வருஷமாக இருக்கார். அவர் ரூம் ரொம்ப லக்ஸரியாக இருக்கும். எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்களே பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க அவர் ரூமுக்கு போய் பார்ப்போம். இது அவரோட காரு, சொந்தமாக கார் வச்சுருக்காரு இங்கே. அன்றைக்கி என்னோடய ரூம் காமிக்கும் போது காமிச்சிருந்தேன், இதான் ஃப்ரெண்டு ரூம்னு சொல்லி. அன்றைக்கி இந்த தண்ணி டேங்கெலாம் கொஞ்சம் வியூ சரியாக கிடைக்கல. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தெரியும். உள்ள ரூமுக்குள்ளே போவோம். ரூமுக்குள்ளே என்ட்ரி பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸ் மாதிரி வச்சுருப்பார். பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். சோஃபா செட்டு, வாட்டர் ஃபில்ட்ரு, ஃப்ரிட்ஜு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிஸ்டம், பிரிண்டர் வச்சுருப்பார், டிவி. நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, நீட்டாக வச்சுருப்பார். க்ளீனாக, எப்போதுமே க்ளீனாக வச்சுருப்பார். இது பார்த்தீங்கன்னா ஏதோ வீடியோ எடுக்கிறதுக்காக இதெல்லாம் செட் பண்ணது அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. எப்போ வந்தாலும் ரூம் இப்படி தான் இருக்கும். அவ்வளோ நீட்டாக வச்சுருப்பார். பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். பார்த்தா உங்களுக்கே தெரியும் இந்தளவுக்கு நீட்டாக வச்சுருக்காரு அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஊரில் வச்சுக்கிறது வேலை. ஒரு ஃபாரினில் ஒரு டிரைவராக இருந்துக்கிட்டு இவ்வளோ நீட்டாக ரூம் வச்சுக்கிறது அப்படிங்கிறது எல்லாரால முடியாது. அதுக்காக சொல்கிறேன். அவர் 25 வருஷம் ஆகுது. 25 வருஷமாக ஒரே இடம்தான். நிறைய கஷ்டப்பட்டுருக்காரு வந்த புதுசில். இப்போ நல்லா இருக்கார். ஊரில் டபுள் ஃப்ளோரில் வீடு, கிட்டத்தட்ட வீடு இடம் எல்லாம் சேர்த்து ஒரு ரூபாய்க்கு மேலே மதிப்பு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவார். ஒரு பெருமைக்கு இல்லை, வந்த புதுசில் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அதெல்லாம் ஒரு ஸ்டோரியாகவே சொல்லலாம். பார்ப்போம், அவர் ஒரு பர்மிஷன் கொடுத்தாருன்னா அவர் லைஃப் ஸ்டோரின்னு கூட ஒரு வீடியோ போடலாம். ஃபாரின் வர்றவங்களுக்கு ஒரு எனர்ஜி தரும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணும். பார்ப்போம், அடுத்த வீடியோ வேணால் அவரை பற்றி ஒரு வீடியோ போடுவோம். கீழே பார்த்தீங்கன்னா அது ஒரு மேட்டு, ஸ்பாஞ்சு மாதிரி இருக்கும் நடக்கிறதுக்கு. அரபி வீட்டில் எல்லாருமே இதான் போட்டிருப்பாங்க. அவங்கவுங்க ரூமுக்கு ஃபுல்லாக அது டைல்ஸ் போட்டு அது மேலே வந்து இது போட்டிருப்பாங்க. அது ஜூலியன்னு சொல்லுவாங்க. மற்றபடி ஹாலு அந்த இடத்துலலாம் இருக்காது. அவங்க ரூம்லலாம் எல்லா ரூம்லேயும் போட்டிருப்பாங்க.
கிச்சன் சின்னது தான், கரெக்டாக இருக்கும். ஒரு ஆள் நின்று சமைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு ஃபேமிலி தங்குறதுக்கான எல்லா வசதியும் ஒரு ரூமில் இருக்கும். பார்த்தீங்கன்னா கட்டிலும் பார்த்தீங்கன்னா டபுள் கட்டில், ஒரு சிங்கிள் கட்டில் ஒன்று இருக்கும். அட்டாச்சு பாத்ரூம், கிச்சன், ஃபேமிலியாக தங்கலாம். அந்தளவுக்கு எல்லாமே ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காரு. இது அவர் பொண்ணு ஃபோட்டோ. அவர் ஃபோட்டோ கேட்டேன், அவர் கொடுக்க மாட்டேன்ட்டார். அதனால் அவருக்கு தெரியாமல் அவரோட பொண்ணு ஃபோட்டோ எடுத்து இதில் போட்டு ஜாயின் பண்ணிட்டேன்.